உலக நாயகன் தசாவதார நாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமல்ஹாசன் அவர்களை உங்கள் அன்பான கரகோஷத்தோடு இந்த மேடைக்கு அழைக்கிறோம். படத்தை பத்தி சொல்லணும்னா முக்கியமா நாஸ்டால்ஜியா, எல்லாருடைய நினைவு, எல்லாருக்கும் நினைவு வரும். இளமையா இருக்கிறவங்களுக்கு நினைவு வரும், கொஞ்சம் வயசாயிட்டவங்களுக்கு பழைய நினைவுகள் வரும். அதனால இந்த படம் வெற்றியா இருக்கிறது. முக்கியமா ஐயா கேபி அவர்கள் சொன்னது போல இந்த சினிமாவுக்குன்னு இருக்கிற ஒரு விஷயங்கள் இப்படித்தான் பண்ணணுங்கிற ஒரு ஆகம வழிபாடு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற கூட்டத்துக்கு நடுவுல வித்தியாசமா யதார்த்தமா இளைஞர்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் இளைஞர்களே இதை எடுத்திருப்பதுதான். நாங்களும் இந்த மாதிரி ஒரு டீம்ல இருந்திருக்கோம். ஆனா அந்த டீம் கேப்டன் கொஞ்சம் நல்ல அனுபவம் உள்ளவர், வயதானவர். நாங்க ஆரம்பிச்சது, நானும் ரஜினி சாரும் ஆரம்பிச்சது அந்த டீம்ல விளையாடி இருக்கோம். நாங்க அதுவும் 28 தான், கலாகேந்திர ஆபீஸ் இருந்த இடம். அந்த டீமுடைய கேப்டன் கேபி சார் அவர்கள். அதுல ஒரு பெருமையா இருக்கும். இப்ப இந்த மேடையில வந்து படத்து பாட்டுக்கு அந்த படத்தில் நடித்தவர்களே ஆடினது அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு நாஸ்டால்ஜியா. நாங்கள்லாம் சேர்ந்து நாடகங்கள்ல நானும் ரஜினி சாரும் நடிச்சிருக்கோம். இதே மாதிரி கைத்தட்டல் எங்களுக்கு கிடைச்சது. இன்னும் நிறைய வருமா வராதாங்கிற எதிர்காலம் தெரியாத இளைஞர்களாக நாங்கள் இருந்தோம். அதே மாதிரிதான் இவங்க இருக்காங்க. ஆனா எங்களோட கொஞ்சம் கெட்டிக்காரங்களா இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. இந்த படத்துல காட்டியிருக்காங்களே சின்ன டீம் ஒண்ணு பீச்சில் விளையாடிட்டு இருப்பாங்க. இந்த படத்துல சின்ன சின்ன விஷயங்கள் அந்த கேபி அவர்கள் சொன்னதையே வழிமொழிஞ்சிட்டு இருக்கேன்னு நினைக்க வேணாம். அப்படியே வாழ்க்கை அமைஞ்சு போச்சு எனக்கு. அதனால அதை சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அவர் சொன்னார் இல்லையா, அந்த கேஷுவல் ரெண்டரிங் அப்படிதான் இருப்பாங்க, பெருசா கவலைப்பட்டுக்க மாட்டாங்க. நாங்க அப்படிதான் இருந்தோம், எங்களுக்கு நினைவு இருக்கிறது. அதை நடுவில் எங்கேயோ மறந்து போயிட்டாங்க. இந்த விழா கொண்டாட்டங்கள் இதெல்லாம் பெரியவங்க சந்தோஷமா இருக்கட்டும், எஸ்பிபி சாரு, கங்கை அமரன் அவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். நீங்க அடுத்த வேலையை பாருங்க, அடுத்த வெற்றியை நோக்கி போங்க. அந்த விழாவிலையும் இந்த மாதிரி கைத்தட்ட நாங்கள் வருவோம். 2 பேருமே வருவோம். அவரை கேட்காமலே நான் சொல்லிட்டேன், அவர் என்ன எது அவருக்கு பிடிக்கும்னு எனக்கும் தெரியும். அடுத்து அவர் வந்து மேடையை அதிர வைப்பார். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.